கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியை வாசிக்கணும் சொன்ன 3ல அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தெரியும். அடுத்தது அப்படியே நீங்க தொடர்ந்து யாத்திராகமத்துல வாய்ச்சி கொண்டு வரும்பொழுது இன்னொரு ஓய்ந்திருத்தல் வருகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் இவையெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சார்ந்து நீங்க கேட்டிருப்பீங்க. பட் என்னுடைய அதல்ல. இந்த ஓய்வு நாளை குறித்து நான் என்ன பேசுவதற்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது. அதனால ஆண்டவர் பாருங்க, ஒரு போல பெரிய தெய்வம் சொல்ல சொல்ல நடக்குது. அது உண்டாவதாக, பூமி உண்டாவதாக, வானம் உண்டாவதாக, அப்படி இவ்வளவு பெரிய கர்த்தர் இதெல்லாம் படைச்சவர், சர்வ வல்லமை நிறைந்த தேவன். அவரே ஒரு நாள் ஓய்வு, அவரை என்ன எடுக்கிறார்? கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்படி இங்க தேவனுக்கு என்னது? அவர் யாரு? பெரிய பெரிய சர்வ வல்லன் அவர் கொண்டு ஒரு வார்த்தையில அவர் சொல்லுவது, பூமி உண்டாவதா, வானம் உண்டாவதா, எல்லாம் பிரிவதாக, சமுத்திரம் அதெல்லாம் பிரிவதாக, எல்லாம் பிரியுது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவர் நினைச்சா எது முடியாது? அவ்வளவு பெரிய கர்த்தர் அப்படியே 6வது நாள்ல இழுத்து அப்பா கொஞ்சம் ஓய்ஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை என்ன எடுக்கிறார்? ஓய்வு எடுக்கிறார். நாங்கள் முதல்ல எங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்போம். ஆமே, அதை நம்ம கொடுக்குற பொழுதுதான் சந்தோஷம், சமாதானம், எங்களோட உடல் கூட ஆரோக்கியமா இருக்கும். டெய்லி பிசி பிசி பிசி, நான் வேலை போறேன், காலையில வேலை போறோம், பிள்ளை அந்த வேலை இந்த வேலை அது இது செஞ்சு இப்படியே பிஸியா இருக்கிற சரீரம் என்ன செய்யும்? கப்புத்தாய். ஆகவே ஓய்வு இருத்தல் மனுஷனுக்கு என்னது? கண்டிப்பாக தேவை. அவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் படைத்து கடைசியில அவர் என்ன செஞ்சார்? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு, அதாவது ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக எதுவுமே செய்யாம நீங்க போயிட்டு ஓய்ந்திருந்து குடும்பத்துல சண்டை பெருசா வரும். அப்படி இல்ல, நம்ம செய்ய வேண்டியதான் செய்யணும். சமைக்கிறது சமைக்கணும், ஒரு சட்டிவா கழுவுறது கழுவணும், சாப்பிட்ட பிளேட் கழுவுறது கழுவணும். எதுவுமே செய்யாம நீ பாஸ்டர் ஓய்ந்திருக்க அப்போ ஏடப்புற பாஸ்டர் ஓய்ந்திருக்க சொல்லி ஒரு வேலை செய்யா இருக்கிறது இல்லை. அதெல்லாம் செஞ்சு ஆண்டவரெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் என்ன செஞ்சார்? ஆமே. அப்ப நம்ம அதை ஒரு முடிவுக்குள்ளே பண்றோம் வேலையை. அதனால நீங்கள் வேலை தொடங்குறோம், வெள்ளி வரை வேலை செய்யறோம், முடிவுக்குள்ள வருதா? கவர்மெண்டே அப்படி தருது பாருங்க. ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளே யோசிக்க இல்ல, உலகமே யோசிக்கிறது இல்ல. கத்துட்ட பிள்ளைகள் 7 நாளும் வேலை. எக்ஸ்ட்ரா இது கிடைக்குமா? பார்ட் டைம் ஃபோர் டைம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வேலை செஞ்சு இது நிலைக்குமா பணம் பண்றது எனக்கு தெரியாது. என்ன பண ஆசை வேலைக்கு அப்படி எக்ஸ்ட்ரா வேலை போறது என்னதுக்கு? பணம் மாதிரி இருக்கு தானே. வேலைக்குள்ள அதே சொல்லுது, பண ஆசை இல்ல தீமைக்கு வேறு அதை சொல்லுது. அப்ப ஒரு ஓய்ந்திருத்தல் மிக முக்கியமான. அதுக்கப்புறம் நீங்க சேர்ச்சை கட் பண்ணி ஓய்ந்திருக்கிற வீட்டுல நின்றது இல்லை. அடுத்த கிழமை